உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ராகி அடை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? பாத்திரத்தில் 1 கப் ராகி மாவு கூட தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கேரட்டை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி மாவு பிசைஞ்சா போதும். இதில் இருந்து நான் கொஞ்சமாக மாவை எடுத்து இதை மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். ஈர துணி இல்லைனா வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாவை நம்ம ஒரு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். தண்ணியில் கையை முக்கிட்டு இதை மாதிரி நம்ம தட்டி எடுத்தோம்னா ஈஸியாக அடை பண்ணிடலாம். ஒரு தோசை கல்லில் நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடையை அதில் போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை தட்டும்போது ரொம்ப நைஸாக தட்ட வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம திருப்பி போடும்போது அது உடஞ்சிரும். அவ்வளவுதான், ராகி அடை ரெடி ஆயாச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.